மாவட்டம் திருக்கழுகுன்றம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு வாழை சாமுண்டீஸ்வரர் திருக்கோயிலில் 31ஆம் ஆண்டு 1008 பால்குட விழா மற்றும் சடல் குத்தும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி முன்னதாக அப்பகுதி மக்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வாழை சாமுண்டீஸ்வரர் அம்மனுக்கு மாலை அணிந்து காப்பு கட்டி விரதம் இருந்தனர். அதனைத் தொடர்ந்து விரதமிருந்த பக்தர்கள் திருக்கழுகுன்றம் சங்கதீர்த்த குளத்தில் இருந்து 1008 பால்குடம் எடுத்தனர். இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள், பெரியவர்கள் என பலர் பால்குடத்தை எடுத்தும் முதுகில் சடல் குத்தியவாறு ஆட்டோ, கார், லாரி, கிரேன் ஆகிய வாகனங்களை இழுத்து சென்று நேர்த்திக் கடன் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து அவர்கள் கொண்டு வந்த பால்குடத்தை கொண்டு அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தனர். இதில் திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த நிலையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. செங்கத்தில் இடி மின்னலுடன் பெய்த பலத்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அதன் சுற்றுவட்டார பல்வேறு பகுதிகளில் பகலில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் அதிகாலையில் இடி மின்னலுடன் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. 2ஆம் போக நெல் சாகுபடி செய்த சில விவசாயிகள் நெற்பயிரை பாதுகாக்க விலை கொடுத்து தண்ணீரை வாங்கி விளை நிலங்களில் விட்டு நெற்பயிரை பாதுகாத்து வந்த நிலையில் அதிகாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த பலத்த மழையால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து 2ஆம் போக நெல் சாகுபடி தண்ணீர் பற்றாக்குறையின்றி அறுவடை செய்ய இந்த மழை உதவியாக இருக்கும் என்பதால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோன்று அதிகாலையில் பலத்த காற்றுடன் கீழ்பண்ணாத்தூர், மேக்கலூர், வேடந்தவாடி, மங்களம், கருமாரப்பட்டி, சோமாசிப்பாடி சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 1 மணி நேரமாக கொட்டி தீர்த்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்மையான சூழல் நிலவியது. வெப்பத்தால் கரும்பு, நெற்பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் காய்ந்து கருகி வரும் நிலையில் அதிகாலையில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழையால் தோட்டக்கலை பயிர்கள் மீண்டும் துளிர்விடும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலச்சப்பேட்டை அருகே அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் சித்திரை மாத திருவிழாவை முன்னிட்டு இளைஞர்கள் ஏராளமானோர் உடம்பில் அலகு குத்தி கிரேன் மூலம் அந்தரத்தில் அம்மனுக்கு மாலை அணிவித்து சிறப்பு நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக 32வது ஆண்டு சித்திரை மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு ஊர் பொதுமக்கள் கரகம் எடுத்தல் மற்றும் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்த மாரியம்மனுக்கு ஊரில் இருக்கும் இளைஞர்கள் ஏராளமானோர் உடம்பில் அலகு குத்தி கிரேன் மூலம் அந்தரத்தில் பறந்து அம்மனுக்கு மாலை அணிவித்து சிறப்பு நேர்த்திக்கடனை செலுத்தினர். குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் திடீரென ஏற்பட்ட பள்ளம் அருகே வடையோடு திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மார்த்தாண்டத்தில் கடந்த 5½ ஆண்டுகளுக்கு முன்பு முன்னாள் மத்திய அமைச்சரான பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் இரும்பு தூண்களை கொண்டு 2½ கிலோமீட்டர் தூரத்தில் பாலம் கட்டப்பட்டது. இந்த பாலத்தில் பம்பம் பகுதியில் திடீரென பள்ளம் ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்தின் மேல் பகுதியில் சென்ற வாகனங்கள் பாலத்தின் கீழ்ப்பகுதியாக மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டது. இந்த நிலையில் பள்ளம் ஏற்பட்ட பகுதியில் குவிந்த திமுகவினர் கையில் வடையுடன் வந்து கடந்த 10 ஆண்டுகளாக பிரதமர் மோடி சுட்ட வடைகளில் 222 கோடிக்கான வடை இடிந்துவிட்டதாகவும் பொன் ராதாகிருஷ்ணனும் சேர்ந்து இந்த வடையை சுட்டது இப்போது இடிந்துவிட்டதால் இதன் மூலம் பால வேளையில் நடந்த முறைகேடுகள் தெரியவந்துள்ளதால் இதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோஷங்கள் எழுப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியது. பன்ருட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் நல்ல மழை பொழிந்து வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோடை மற்றும் கத்தரி வெயில் பொதுமக்களை வாட்டி வதைத்த நிலையில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டது. சாலைகளில் வெப்ப அலை வீசியது. இந்நிலையில் தற்போது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. அதன்படி புதுப்பேட்டை, வீரபெருமாநல்லூர், காடாம்புலியூர், மருங்கூர், முத்தாண்டிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதல் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் நல்ல மழை பொழிந்தது.
இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.